மீனவர்கள் இருக்காங்களே, அவங்க அதிகாரத்துக்கு வர நினைக்கவே மாட்டான். அத பத்தியான அரசியல் அறிவு அவங்க கிட்ட கிடையாது. ஏன் தெரியுமா உங்களுக்கு? முழுக்க அவனுக்கு கடலும், கடற்கரை சார்ந்த இருக்கக்கூடிய வணிகமும் அவனுக்கு இருக்கிறனால, அவனுக்கு அதிகாரத்த சமவெளியில செலுத்துறதுக்கான சிந்தனை கிடையாது. அந்த சிந்தனை இல்லாதனால, ஒட்டுமொத்த மீனவர்களும் இன்னைக்கு எவ்வளோ கேவலமான அருவருக்கத்தக்க வார்த்தைகள்ல நம்ம மோசமான நிலையில நம்ம பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்குங்கிறது ஒட்டுமொத்த மீனவ மக்களுக்கு தெரியவே தெரியாது. ஒரு மீனவ நெய்தல் குடிய பிறந்து அத மிகுந்த ஒரு வலியினுடைய வேதனையோட இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு இடத்துல நான் சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன். இந்த சுதந்திர இந்தியால 1947ல இருந்து 16 சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கு. 3821 எம்எல்ஏ உருவாக்கப்பட்டிருக்காங்க தமிழ்நாடு முழுக்க. அதுல வெறும் 28 எம்எல்ஏ தான்டா. அதுல மீனவர்கள் வெறும் 28 பேர் எங்க இருக்கு? 18 நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றிருக்கு. 18 நாடாளுமன்ற தேர்தல்ல 5120 எம்பி தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க தமிழ்நாட்டுல. அதுல ஒரே ஒரு எம்பி தாயா மீனவர். அது தென் சென்னை சேர்ந்த ஜெயவர்தன்ங்கிற ஒருத்தர் எம்பி ஆயிருக்காரு. 5100 எங்க இருக்குது? ஒரே ஒரு எம்பி இருக்குது. ஒரு எம்பியும் ஒரு 30க்கு மேற்பட்ட எம்எல்ஏ வச்சுக்கிட்டு 37 கடற்கரை கிராம மாவட்டங்கள்ல மீனவருடைய வலுவான வாக்கு வங்கிகள் இருக்கு. மீனவர் மக்கள் 37 லட்சத்துக்கு மேல மக்கள் இருக்காங்க. நீங்க சென்னையில ஆரம்பிச்சு பழவேற்காடுல ஆரம்பிச்சு நீங்க கன்னியாகுமரி கிள்ளியூர் வரை மீனவர் பகுதி மக்கள் தான். குறிப்பா மீனவர் வலுவான மாவட்டங்கள் தூத்துக்குடி, திருவாடனை, ராமநாதபுரம், கன்னியாகுமரி, குளச்சல், நம்ம தென் சென்னை, வட சென்னை, மயிலாப்பூர், ராயபுரம், இது எல்லாம் மீனவருடைய வாக்கு வலிமையான ஒரு இடம். மீனவர்களுக்குன்னு 5 தொகுதி தனி இடஒதுக்கீடு கிடையாது. மீனவர்களுக்கு தனி அமைச்சகம் கிடையாது. ஆனா இந்தியாலேயே உள்நாட்டு உற்பத்தியில 1% மீனவர்கள் தான். ஆனா 1% உள்ள அப்ப பாத்துக்கோங்க. மீதி 2% விவசாயம் வரும், நெசவு வரும், கைத்தறி வரும், இன்னும் எவ்வளவோ தொழில் முறைகள் இருக்கு அந்த இதுல, அந்த 2%. ஆனா 1% மீனவர். ஆனா நமக்குன்னு ஒரு அமைச்சகம் இல்லடா, நமக்குன்னு ஒரு தனி வாரியம் இல்லடா, நமக்குன்னு ஒரு பெருமையான ஒரு கட்டமைப்பு கிடையாது. ஏன்? மீனவர்கள் அதை நோக்கி இழுந்து போகக்கூடிய அறிவும் ஆற்றலும் நம்மகிட்ட இல்ல. ஒத்தாளு இந்த கருப்பங்கியை போட்டேன், எனக்கு அவ்வளோ விஷயங்கள் தெரியுது. அப்போ ஒட்டுமொத்த பேரும் இந்த கருப்பங்கியை போட்டு சிந்தனை சிரிப்பி சிங்கார வேலர் போல பயணம் செய்தீர்கள் என்றால் நமக்கான அதிகாரத்தை நம்ம அடைவோமா மாட்டோமா?